இந்த சம்பவம் பத்தி பயங்கர ஆதகமா பேசுறேன். இந்த ரெண்டு பேரும் காலேஜ் பிரின்சிபல் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராகத்தான் அதிகமா பேசுறாங்களே ஒழிய இந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணமான அந்த போட்டோ உள்ள வரைக்கும் போறதுக்கு காரணமான அந்த பிளாக் ஷீப் மேல சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு வார்த்தை கூட வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் மதன் கௌரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு காலேஜ்ல படிச்சிருந்தாராம். இவர் மேலே அன்னைக்கு டிசிப்ளின் கமிட்டினால ஏகப்பட்ட என்கொயரிகள் அட்டன் பண்ணி இருக்காராம். அப்ப கிட்டத்தட்ட மதன் கௌரி காலேஜ்ல முன்னால ஒரு ரவுடியா தான் இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். சோ இவர் கண்டிப்பா காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக தான் பேசுவாரு, ஒருதலை பட்சமா தான் பேசுவாரு. அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் ஒரு புரட்சிவாதி தான், அவரு மாணவர்களுக்கு ஆதரவா தான் பேசுவாங்க. இப்படி ஒரு பையனோ ஒரு பொண்ணோ காதலிக்க உரிமை இருக்கிறது, இவங்களை காதலிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமையும் அதிகாரமும் கிடையாது சொல்ற இவங்க கோவிலுக்குள்ள சாமி கும்பிட போற யாராவது சாமி கும்பிடுறதை விட்டுட்டு ஏதாவது பொண்ணு பின்னால நடந்தா அல்லது ஏதாவது ஒரு பொண்ணு கூட கடலை போட்டுக்கிட்டு இருந்தா இதை அவங்க நியாயம் ஒத்துக்கிடுவாங்களா? இந்த 18 வயசுங்கிறது காதலிக்கிறதுக்கான சரியான வயசு கிடையாது. படிப்பெல்லாம் முடிஞ்சு நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சு மெச்சூர்ட் ஆன பிறகு காதலிக்கிற காதல உண்மையான காதலா இருக்கும். இப்படி இந்த மாதிரி அடல்சன்ஸ் வயசுல காதலிக்கிற ஆரம்பிக்கிற இவங்க தான் பின்னால் ஆசையா 60 நாள் நோவு 30 நாள்ங்கிற மாதிரி அந்த காதல் தீர்ந்து அந்த கல்யாண வாழ்க்கை கசந்து கடைசியில அடிதடி சண்டையாகி கோர்ட் வரையும் பிடிக்கிறாங்க. அதெல்லாம் தடுத்து இந்த பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக தான் எல்லா கல்வி நிறுவனங்களையும் காதலை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படி மாணவர்களும் காதலிக்கலாம், மாணவர்களுடைய காதலை தடை செய்யறதுக்கு பேரண்ட்ஸுக்கு உரிமை கிடையாது, காலேஜ் பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட்டுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்ற இவங்க படிக்க வந்த இடத்துல காதலிக்கிறது தப்பே கிடையாது, காதலிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறதுன்னு சொல்ற இவங்களோட நிறுவனத்துல ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே மதன் கௌரி தன்னுடைய ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒருத்தர் ஆபீஸ் டயத்துல சரியா வேலை பார்க்காம எப்போ ஆபீஸ்ல பொண்ணுங்க கூட கடலை போட்டுக்கிட்டு எப்பவுமே ஆபீஸ்க்கு வெளியில பொண்ணுங்க கூட சுத்தி ஆபீஸ் வேலையை பார்க்காம இருந்தா இந்த மதன் கௌரி இப்படிதான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருப்பாரா? இவங்க போராட்டம் பண்றது சோலையரனுடைய மரணத்துக்காக தான், அது தப்பே கிடையாது. இல்ல மாணவர்கள் என்ன பண்ணணும், இவங்க சொல்லட்டும் எங்க மதன் கௌரி ஆனாதான் படிப்பை விட காதல் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு, அதனால அவர்தான் நாங்க இனிமே நாங்க ஃபாலோ பண்ணுவோம், இனிமே எங்களுக்கு காதல் வேணும், படிப்பை விட எங்களுக்கு காதல் தான் முக்கியங்கிறவங்க தயவு செய்து இனிமே காலேஜ்ல படிக்கும் போது ஏதாவது காதல்ல விழுந்துட்டாங்கன்னா உடனே பிரின்சிபல் கிட்ட போய் சார் we are suffering from love so we want to relieve from this college please grant me TC அப்படி சொல்லி தாராளமா டிசியை வாங்கிட்டு வெளியில போலாம். எதுக்கு காலேஜ்ல 3 வருஷம் வரை வெயிட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கணும்? காலேஜ் எக்ஸாம் எல்லாமே அரியர் இல்லாம பாஸ் பண்ணணும், ஏதாவது இன்டர்வியூல செலக்ட் ஆகி வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி காலம் ஃபுல்லா காப்பாற்றணும். அதுக்கு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு நேரா இப்பவே காலேஜ் படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு டிசியை வாங்கிட்டு வெளியில போய் அந்த பொண்ணு கூட ஊர் ஃபுல்லா சுத்தி இன்ஸ்டா ரீல் அது இதுன்னு போட்டு நிறைய காசு சம்பாதிக்கலாமே? எதுக்கு காலேஜுக்குள்ள இருந்து லவ் பண்ணிக்கிட்டு காலேஜ் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இதான் எல்லா காலேஜ் மேனேஜ்மெண்ட்கள் கேட்கிற கேள்விகள்.